ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எந்த ப்ரெசன்டேஷனும் இல்லை. ஸோ எந்த என்ன சொல்றது, நம்ம டாப்பிக்கே வந்து ஹெச்எஸ்எனை எப்படி எஃபெக்டிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதா லைவாக நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டோட ஹெச்எஸ்எனோ ஜிஎஸ்சி ரேட்டோ கண்டுபிடிக்கணும்னா அதை சாட் பாக்ஸில் போடுங்க. நம்ம லைவாக அதை எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹெச்எஸ்எனை எப்படி தேடுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி ஆரம்பித்து 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி டே, சிஏ டே அண்ட் டாக்டர்ஸ் டே. ஸோ 3 டேயும் இன்னைக்கு தான். ஆக்சுவலாக நேற்றே நமக்கு மீட்டிங் நடத்த வேண்டியது. ஆக்சுவலாக ஜூன் மந்தோட மீட். பட் ஆனால் வந்து கொஞ்சம் டியூ டேட் ஒர்க்ஸ் எல்லாம் எனக்குமே இருந்தது. நேற்றுமே திடீர்னு ஒரு 10 ஃபைல் வந்துடுச்சு. எஸ்பிஎல் 02 பண்ணணும்னு இன்னொரு கேரளாலேருந்து ஒரு கன்சல்டன்ட் கொடுத்தாங்க. ரெண்டாவது மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸுமே சரியாக போலில் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால ஒருவேளை அவங்களும் பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம இன்னைக்கு மீட் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த 1 ஜூலைங்கிறது நம்மளோட கன்சல்டன்ட் எல்லாருக்கும் நல்ல நாளா இல்லை கெட்ட நாளான்னு தெரியல. ஸோ ஜென்ரலாக சொல்லப்போனால் ப்ராக்டிக்கலாக ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர், மெயினாக வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னருக்கு ஒரு நல்ல வேல்யூ வந்தது வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான். அதை நம்ம யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அதோட ஃப்ரீக்குவெண்ட் சேஞ்சஸ்னால நம்ம இதை வந்து ஜிஎஸ்டியை ஒரு எதிரியாகவே பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போக வேணாம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, ஹெச்எஸ்என் அண்ட் ஜிஎஸ்டி ரேட். மெயினாக ஹெச்எஸ்என். ஸோ ஹெச்எஸ்என்னா என்ன, ஹார்மனைஸ்ட் சிஸ்டம் நாமன் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு 8 டிஜிட் கோடு, யூனிவர்சல் கோடு ஃபார் குட்ஸ். ஓகேங்களா? எஸ்சிஎஸ்சினா சர்வீஸ்க்கான கோடு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹெச்எஸ்என் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டிஜிட் இருக்குன்னா அதை வந்து 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து சாப்டர். ஓகேங்களா? ஸோ அந்தந்த ஒரு ஹெட்டு சப் ஹெட்டு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சாப்டர். சாப்டருங்கிறது அது வந்து எந்த சாப்டரில் வருது அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட். செகண்ட் வந்து ஹெட்டிங். அதாவது 4 டிஜிட் போடக்கூடியது ஹெட்டிங். 6 டிஜிட் வந்து சப் ஹெட்டிங். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹெச்எஸ்என் பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் உங்களுக்கு எதுவுமே பிபிடியோ இல்லை ப்ரெசன்டேஷனோ ரெடி பண்ணாதனால உங்களுக்கு நான் லைவாக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா ஒரு ஒயிட் ஷீட் வேணா எடுத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எஸ், உங்களுக்கு வியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 2 டிஜிட் வந்து ஓகே. ஸோ ஒரு ஹெச்எஸ்என் வந்து 6255. இது ஹெச்எஸ்என் சரியாலாம் தெரில. பட் ஆனால் ஒரு 8 டிஜிட் உள்ள ஹெச்எஸ்என் அசியூம் பண்ணிக்கங்க. ஒரு 8 டிஜிட் ஹெச்எஸ்என் இருக்குன்னா இந்த 62 அப்படிங்கிறது சாப்டர். ஸோ இந்த சாப்டர் மூலமாக தான் இது எந்த கேட்டகரி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்ள 55ங்கிறது ஒரு ஹெட்டிங். அந்த 10ங்கிறது சப் ஹெட்டிங். ஸோ ஒரு அந்த லாஸ்ட்டாக வர அந்த 00 தான் அந்த குட்ஸோட ஆக்சுவல் ஹெச்எஸ்என். ஸோ இந்த 8 டிஜிட் சேர்ந்தாதான் ஹெச்எஸ்என். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹெச்எஸ்என் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது எந்த சாப்டர்ல வருது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ மொத்தம் வந்து 98 சாப்டர் வந்து குட்ஸுக்கு இருக்கு. 99வது சாப்டர் வந்து சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரை நம்ம எவ்வளோ தூரம் பிரித்து வச்சு ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஹெச்எஸ்எனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து டேரெக்டாக நான் அட்டிக் ஓப்பன் பண்ணுறேன். அந்த அட்டிக்கில் ஹெச்எஸ்என் ஷீட்டு, நம்மளோட இபுக் 1, 2 இது 3யுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கொஷின் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் என்ன அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அட்டிக் வந்து நான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்படி யாரெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்ஏசின்னு ஒரு சீட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் வந்து 21,000 ஹெச்எஸ்எனும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்கப் வைஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 01ங்கிறது சாப்டர், அடுத்து 0101ங்கிறது ஹெட்டிங். ஸோ 6 டிஜிட் வந்து அதுக்கு பேர் சப் ஹெட்டிங், 8 டிஜிட் வந்து ஹெச்எஸ்என். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் உங்களுக்கு வந்து பிரேக்கப் இருக்குது. அடுத்தது நீங்கள் இபுக்கில் போயிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் இஷ்யூ 1, அதாவது உங்களுக்கு எப்படி வியூ ஆகுமோ அதே மாதிரி தான் நானும் ஓப்பன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த ஃபைல் லோட் ஆகுமோ அதே மாதிரி தான் எனக்கும் லோட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி ரேட்ஸ்
இது வந்து இஷ்யூ 1. இது ஒரு 300 பேஜஸ் இருக்கு, இன்க்ளூடிங் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இது இஷ்யூ 2 லோட் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து சாப்டர் வைஸ் உங்களுக்கு வந்து பிரேக்கப் இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது ஒன்று தேடுறீங்க அப்படின்னா நீங்க இபுக் இஷ்யூ 1 எடுப்பீங்க. ஸோ அதுல ஈஸியா நீங்க தேடி, அதாவது எங்க வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன் வைஸ் ஆர்டர் ஆயிருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வைஸ் ஆர்டர் ஆயிருக்கிறதுனால நீங்க ஒரு சாப்டர் வைஸோ ஹெச்எஸ்என் வைஸோ இஷ்யூ 1ல் எடுக்க முடியாது. இஷ்யூ 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாப்டர் வைஸ் பிரேக்கப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 99 சாப்டரும் உங்களுக்கு 99 சாப்டர் வியூ ஆகுதா? ஸோ இந்த இஷ்யூ 2ல் போனீங்கன்னா நம்ம இண்டெக்ஸேஷனில் அந்த 99 சாப்டரும் என்னங்கிறது கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 என்னன்னா லைவ் அனிமல்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட். ஸோ ஒரு உயிரோட உள்ள விலங்கையோ பறவையோ உங்களுக்கு வந்து சாப்டர் 1ல் வரும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து மீட் ஆக்கிட்டா, அதை வந்து மாமிசமாக கட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக சேல் பண்ணீங்கன்னா அது சாப்டர் 2. சாப்டர் 3 வந்து ஃபிஷ்ஷுக்கு. ஃபிஷ்னா ஃபிஷ் அண்டு எப்படி சொல்றது, சீ ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சாப்டர் 3ல வருது. சாப்டர் 4 வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பேட்ஸு, எக்ஸு, நேச்சுரல் ஹனி, இதெல்லாம் சாப்டர் 4ல வருது. ஸோ இந்த மாதிரி 98 சாப்டர் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 10 வரைக்கும் எக்ஸாம் குட்ஸ் தான் இருக்கும். 1 to 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 டெய்ரி ப்ரொடியூஸ் பார்த்தோமா. சாப்டர் 5 வந்து அனிமலோட அனிமல் ஒரிஜின், ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அனிமல் ஒரிஜின். ஸோ இது சாப்டர் 5. சாப்டர் 6 வெஜிடபிள். சாப்டர் 7 வந்து எடிபிள் வெஜிடபிள். ஓகேங்களா? சாப்பிடக்கூடிய வெஜிடபிளும் சில சர்டைன் ரூட்ஸ், பீட்ரூட், இதெல்லாம் வந்து சாப்டர் 7ல வரும் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும். எடிபிள் ஃப்ரூட்டாக இருந்தால் சாப்டர் 8ல வரும். ஸோ ஒரு ஆரஞ்சு ஆப்பிள்னு நீங்கள் எடுக்கணும்னா சாப்டர் 8 எடுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி அது காஃபி, டீ, ஸ்பைசஸ் இந்த மாதிரி இருந்தால் சாப்டர் 9ல இருக்கும். உங்களால் 98 மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு ஹெச்எஸ்எனை சர்ச் பண்ண இது இந்த கேட்டகரி தான், அதாவது இந்த சாப்டர் தான் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து சாப்டர் 9 காஃபி, டீ. சாப்டர் 10 வந்து செரல்ஸ், தானியங்கள் எல்லாம் சாப்டர் 10ல வரும். ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்றது, கோதுமை, மைதா இந்த மாதிரி இதெல்லாமே மாவு ஆகாம இருந்தா அது வந்து சிறுதானியங்கள் எல்லாமே சாப்டர் 10ல வரும். அதை அப்படியே அரைச்சிட்டா சாப்டர் 11ல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை ஆகி போயிட்டே இருக்கும். சாப்டர் 12 பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ், இதெல்லாம் வந்து சாப்டர் 12ல வருது. சாப்டர் 13 எடுத்து பார்த்தீங்கன்னா லேக்கு, கம்மு, ரெசின், வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி வரும் சாப்டர் 13. சாப்டர் 14 பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிளேட்டிங் மெட்டீரியல், வெஜிடபிள் ப்ராடக்ட், அதாவது வெஜிடபிள் மூலமாக செய்யக்கூடிய வேற ஒரு ப்ராடக்ட். வெஜிடபிள்னா காய்கறி மட்டும் இல்லை, பிளான்ட்லேருந்து வரக்கூடிய எல்லாமே வெஜிடபிள் ப்ராடக்ட்ல தான் வருது. ஓகேங்களா? சாப்டர் 15 வந்து அனிமல்ல இருந்தோ இல்லை ஃபேட்ல இருந்தோ வரக்கூடிய ஆயில்ஸ். இதுக்கு முன்னாடி ஆயில் சீடு எங்கே பார்த்தோம்? சாப்டர் 12ல. ஸோ சாப்டர் 15 என்ன? ஆயில்ஸ். அது மிருகத்துல இருந்து எடுக்கலாம், இல்லை மீன்ல இருந்து எடுக்கலாம், இல்லை வெஜிடபிள்ல இருந்து எடுக்கலாம். எள்ளுல இருந்து எடுத்தா நல்லெண்ணெய். ஸோ இது வந்து சாப்டர் 15ல வரும். ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 16 பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீட்டு, ஃபிஷ்ஷு. ஸோ அந்த மாமிசத்தை ராவா கொடுத்தா, கட் பண்ணி அப்படியே கொடுத்தீங்கன்னா அது சாப்டர் 2. சாப்டர் 6 எடுத்துட்டீங்கன்னா அந்த மீட்டை ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா சாப்டர் 16ல வந்துடும். ஸோ ஹெச்எஸ்என் கோட் 16 ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். 17 வந்து சுகருக்கு, சுகர் ஆர் சுகர் கன்ஃபெக்ஷனரி. சுகரால் செய்யக்கூடிய எல்லா மிட்டாயும் 17ல வரும். ஓகேங்களா? கோகோவா அண்ட் கோகோவா ப்ரிப்பரேஷன், அதாவது கொக்கோனா சாக்லேட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சாப்டர் 18ல வரும். ஓகேங்களா? சாப்டர் 19ல என்ன வரும்னா செரல்ஸ், ஃப்ளோர்ஸ், அதாவது ஒரு தானியம் வச்சோ அதன் மூலமாக வரக்கூடிய மாவு வச்சோ ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணாங்கன்னா அது சாப்டர் 19ல வரும். ஓகேங்களா? ஹரி சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் எங்க வரும்? சாப்டர் 20. சாப்டர் 20ல வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நட்ஸை வச்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஸோ அது சாப்டர் 20ல வரும். ஓகேங்களா? சாப்டர் 21ங்கிறது மிஸ்செலேனியஸ் எடிபிள் ப்ரிப்பரேஷன். ஸோ மேலே சொன்னது தவிர வேற ஏதாவது சாப்பிடக்கூடிய ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா
அது சாப்டர் 21ல வரும். சாப்டர் 22 பிவரேஜஸ்க்கு, பிவரேஜஸ், ஸ்பிரிட்ஸ், வினிகர் இதெல்லாமே சாப்டர் 22. சாப்டர் 23 வந்து ரெசிடியூஸ் அண்ட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? 24 டொபாக்கோ, 25 வந்து சால்ட்டு, சல்ஃபரு, ஸ்டோனு, பிளாஸ்டரிங் மெட்டீரியல், சிமெண்ட் இதெல்லாம் 25ல வரும். 26 வந்து ஓர்ஸு, ஸ்லாகு, ஆஸ். ஸோ இந்த மாதிரி சாப்டர் வந்து 98 இருக்கு. 27 வந்து ஃபியூவல்ஸு, மினரல் ஆயில்ஸ் இதெல்லாம் 27ல வருது. சாப்டர் 27. சாப்டர் 28 வந்து இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். ஓகேங்களா? சாப்டர் 29 வந்து எலமெண்ட்ஸ் ஆர் ஆஃப் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸோட அதுவும் ஒரு வகையான கெமிக்கல்ஸ். பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாப்டர் 30ல வரும். அது ஃபெர்டிலைசராக இருந்தால் சாப்டர் 31ல வரும். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 32ல வந்து கலர்ஸு, டைஸ், இந்த டெக்ஸ்டைல யூஸ் பண்ணக்கூடிய டைஸு, கலர்ஸு, அப்புறம் பெயிண்ட்ஸு இதெல்லாமே சாப்டர் 32ல வரும். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 33 பார்த்தீங்கன்னா 33ல வந்து எல்லாமே வாசனை திரவியங்கள், டாய்லெட் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்டர் 33ல வரும். 34ல வந்து சோப்பு, வேக்ஸு அது சம்மந்தப்பட்டது, கேண்டில்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்டர் 34ல வரும். 35 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளூஸு, என்சைம்ஸ் இதெல்லாம் 35ல வருது. 36 வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வேற அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், தீக்குச்சி, தீப்பெட்டி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்டர் 36ல வரும். எரியக்கூடிய பொருள்லாம் சாப்டர் 36ல வரும். பட்டாசு இந்த மாதிரி ஐட்டம்லாம். சாப்டர் 37 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக், சினிமாட்டோகிராஃபிக் குட்ஸ். ஸோ இந்த கேமரா இது எல்லாமே வந்து சாப்டர் 37ல வரும். ஓகேங்களா? சாப்டர் 38 வந்து மேலே சொல்லக்கூடிய இன்ஆர்கானிக் கெமிக்கல், ஆர்கானிக் கெமிக்கல் தவிர மிசலினியஸ் கெமிக்கல் இருந்ததுன்னா அது சாப்டர் 38ல வரும். 39 பிளாஸ்டிக்கு, 40 ரப்பரு, 41 வந்து லெதர். அதாவது வந்து ரா லெதர், ஒரு மிருகத்தோட லெதரை அப்படியே கட் பண்ணி சேல் பண்ணா அதோட தோலை கட் பண்ணி சேல் பண்ணா அது 41ல வரும். 42னா லெதரை வச்சு வேற ஏதாவது ஆர்டிக்கல் செஞ்சு வித்தா அது சாப்டர் 42ல வரும். ஓகேங்களா? ஸோ 43 வந்து அந்த மிருகத்தோட முடி, அந்த முடியை வச்சு ஏதாவது பொருள் செஞ்சா அது சாப்டர் 43. 44 உட் ப்ராடக்ட். 45 வந்து கார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ கார்க்குங்கிறது ஒரு வகையான மெட்டீரியல். இந்த நம்ம பழைய ஒயின் பாட்டில்லாம் மேலே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொருள் இருந்ததுன்னா அது சாப்டர் 45ல வரும். ஓகேங்களா? சாப்டர் 46ல வந்து பேஸ்கட் வேர், விக்கர் வேர், அதாவது வந்து பின்னல் கூடைன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மூங்கில்ல செய்யப்பட்ட கூடை, இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் வந்து சாப்டர் 46ல வரும். ஓகேங்களா? ஸோ 47 வந்து உட்டால செய்யப்படக்கூடிய செல்லுலஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறதுலாம் சாப்டர் 47ல வரும். 48 வந்து பேப்பர் போர்டு, இது எல்லாமே சாப்டர் 48ல வரும். 49ல புக்கு, நியூஸ் பேப்பரு, மேனுஸ்கிரிப்ட், வேற பிரிண்டட் ஆகக்கூடிய எல்லாமே சாப்டர் 49ல வரும், குட்ஸாக சேல் பண்ணும்போது. ஓகேங்களா? சாப்டர் 50லேருந்து 63 வரைக்கும் நினைக்கிறேன், 63 வரைக்கும் ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த 14 ஐட்டம் வந்து 14 சாப்டரும் கம்ப்ளீட்டாக டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது. சாப்டர் 50ல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் ஆர்டிகல்ஸ். 51 பார்த்தீங்கன்னா இது வந்து வூல், ஃபைன் ஹோர்ஸ் ஆஃப் அனிமல் ஹேர். ஸோ அதன் மூலமாக செய்யப்படக்கூடிய ஃபேப்ரிக், இந்த ஊவன் ஃபேப்ரிக் எல்லாம் சாப்டர் 51ல வரும். 52 ஃபார் காட்டன். 53 ஃபார் வெஜிடபிள் டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ், பேப்பர் யான்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்டர் 53ல வருது. 54 வந்து மேன்மேட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? மேன்மேட் டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாப்டர் 54ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெச்டிபி கிரானுவல்ஸ் வாங்கி அதை வந்து யானா மாத்துறாங்க கொசுவில் செய்யறதுக்காக. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேன்மேட் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சாப்டர் 54ல வரும். சாப்டர் 55 வந்து மேன்மேட் ஸ்டாப்பிள் ஃபைபர்ஸ். சாப்டர் 56 வந்து ரோப்ஸு, கயிறு இதெல்லாம் சாப்டர் 56ல வரும். ஓகேங்களா? சாப்டர் 57 வந்து கார்பெட்ஸ், டெக்ஸ்டைல் ஃப்ளோர் கவரிங் இதெல்லாம் சாப்டர் 57ல வரும். 58 எடுத்தீங்கன்னா டஃப்டு டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ், லேஸு, எம்ப்ராய்டரி இதெல்லாம் சாப்டர் 58ல வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 60 வந்து knitted ஆர் crocheted ஃபேப்ரிக்ஸ். 61 அண்ட் 62 இது ரெண்டுமே வந்து ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அப்பேரல்ஸ்.
கிளாத்திங் அசசரிஸ் இதெல்லாம் 61 62ல வரும். நிட்டட் ஆர் க்ரோச்சட்டாக இருந்தால் 61, நாட் நிட்டட் ஆர் க்ரோச்சட்டாக இருந்தால் 62. வேற மற்ற அதர் மேட் ஆஃப் டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் எல்லாமே 63ல வரும். ஓகேங்களா. 64 வந்து செப்பலுக்கு ஃபுட்வேர் எல்லாமே 64. ஹெட் கியர் அண்ட் பார்ட் தேர் ஆஃப், அதாவது வந்து தொப்பி இந்த மாதிரி ஐட்டம்லாம் 65ல வரும். அது அம்பர்லா, வாக்கிங் ஸ்டிக் இந்த மாதிரி வந்து அதர் அசசரிஸ்லாம் சாப்டர் 66ல வரும். அடுத்து 67 பார்த்தீங்கன்னா அதாவது ஃபெதர்ஸ், இறகுகளால் இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரால் பண்ணக்கூடிய இல்லை ஒரு எப்படி சொல்றது, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹேர், இந்த சௌரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சாப்டர் 67ல வரும். ஓகேங்களா. சாப்டர் 68 எடுத்துட்டீங்கன்னா ஸ்டோன், பிளாஸ்டர், சிமெண்ட் இதால் செய்யப்பட்ட எந்த ஆர்டிகிளாக இருந்தாலும் அது சாப்டர் 68ல வரும். அது செராமிக் ப்ராடக்ட்னா சாப்டர் 69, கிளாஸ் ப்ராடக்ட்னா சாப்டர் 70, 71 நேச்சுரல் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம். ப்ரீசியஸ் ஆர் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன் சாப்டர் 71ல தான் கோல்டு, சில்வர், டைமண்டு, அதர் இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகேங்களா. அடுத்து சாப்டர் 72 டு 82 வரைக்கும் வந்து 81 வரைக்கும் வந்து உங்களுக்கு மெட்டல்ஸ் கவர் ஆகும். ஸோ எப்படி டெக்ஸ்டைல் ஒரு 14 சாப்டர் கவர் ஆகுதோ அதே மாதிரி மெட்டல்ஸ் ஒரு 12 சாப்டர் கவர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 72 அயன், 73 வந்து அயன் அண்ட் ஸ்டீல் அப்படியே சேல் பண்ணால், ராவா சேல் பண்ணால் அது 72. அதை ஒரு ஆர்டிக்கல், அதை ஒரு ப்ராடக்டாக செஞ்சு சேல் பண்ணால் 73. காப்பராக இருக்கும் பட்சத்தில் 74, நிக்கலாக இருந்தால் 75, அலுமினியம் 76, 77 வந்து இப்போ வரைக்கும் எதுவும் அலாட் பண்ணல, அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. 78 வந்து லீட் சம்மந்தப்பட்டதெல்லாம் 78, சிங்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் 79, டின் சம்மந்தப்பட்டதெல்லாம் 80. இதெல்லாம் வந்து மெட்டலோட நேம். இது இல்லாமல் வேற ஏதாவது அதர் பேஸ் மெட்டல் இருந்தால் அது 81ல வரும். 82ல சில டூல்ஸு, இம்ப்ளிமெண்ட்ஸு, ஸ்பூனு இந்த மாதிரி பேஸ் மெட்டல் ஐட்டம்லாம் 82ல வரும். ஓகேங்களா. ஸோ 83 மேலே சொன்னது இல்லாமல் வேற ஏதாவது ஆர்டிகிள்ஸ் ஆஃப் பேஸ் மெட்டல் இருந்தால் 83ல வரும். 84 நியூக்ளியர் ரியாக்டர். அதே மாதிரி 85 வந்து 84 வந்து நியூக்ளியர் ரியாக்டர், பாய்லர்ஸ், மெஷினரி. ஸோ எல்லா மெஷினரியும் 84ல தான் வரும். ஓகேங்களா. 85 பார்த்தீங்கன்னா அந்த மெஷினரி எலக்ட்ரிக்கல் மிஷினரியாக இருந்ததுன்னா, அது ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருந்ததுன்னா 85ல வரும். அது டிவியாக இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் மிஷினரியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து 86 வந்து ரயில்வேக்கு. ஸோ ரயில்வே இன்ஜின்லேருந்து ரயில்வே ட்ராம்பே, அதாவது ரயில்வே ட்ராக்லேருந்து இது எல்லாமே 86ல வரும். அது சம்மந்தப்பட்ட ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே 86ல வரும். 87 பார்த்தீங்கன்னா ரயில்வே தவிர மீதி எல்லா ரோட்டில் ஓடுற வெஹிக்கிளும் 87ல வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்போ உங்களோட கார் வாங்கினாலும் சரி, ஈச்சர், லாரி எது வாங்கினாலும் அது 87ல தான் இருக்கும். ஏர்கிராஃப்டாக இருக்கும் பட்சத்தில் 88ல வரும். ஷிப்பு, போட்லாம் 89. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா, அது ஃபோட்டோகிராஃபிக்காக இருக்கலாம், சினிமாட்டோகிராஃபிக் இருக்கலாம், இல்லை கிளாக், இதெல்லாமே ஒரு டைமை மெஷர் பண்ணுறதுக்கோ, ஒரு கேஜி மெஷர் பண்ணுறதுக்கோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே சாப்டர் 90ல வரும். சாப்டர் 91 வந்து கிளாக் ஆர் வாட்சஸ்க்கு தனியாக 91 கொடுத்துட்டாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் 92. 93 வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். ஸோ வந்து வெடிக்கக்கூடிய பொருள்லாம் வந்து உங்களுக்கு 93ல வரும். ஓகேங்களா. 94 வந்து கம்ப்ளீட்டாக ஃபர்னிச்சர், பெட்டிங், மேட்ரஸஸ் இது எல்லாமே 94ல வரும். 95 வந்து டாய்ஸ் அண்ட் கேம்ஸ், அது சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் எல்லாமே சாப்டர் 95ல வரும். சாப்டர் 96 வந்து மேலே சொல்லக்கூடியது இல்லாமல் வேற ஏதாவது கவர் ஆகாத மிஸ்செலனியஸ் மேனுஃபேக்சரர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் சாப்டர் 96ல வரும். 97 வந்து ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட், அதாவது பழைய தொன்மையான பொருட்கள், இதெல்லாம் 96ல வரும். சாரி 97ல வரும். 98 வந்து அது லெபரேட்டரி கெமிக்கல், பேசஞ்சர் பேக்கேஜ் இதெல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப 98ல வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 98 வந்து எப்போவுமே வெரி ரேர், ரொம்ப யூஸ் ஆகாத ஒன்று. ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 98 சாப்டர் பார்த்துட்டோம். இதில் சாப்டர் 77 வந்து இப்போதைக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குங்க. 98 எங்கேயுமே யூஸ் ஆகாதுன்னே சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ மீதி எல்லாமே நமக்கு இந்த 98 சாப்டர் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவாது, அதாவது இது வந்து இந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும்.
சர்வீஸாக இருக்கும் பட்சத்தில் 99. ஓகேங்களா? அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எந்த டைப் ஆஃப் சர்வீஸாக இருந்தாலும் 99 தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது எந்த சாப்டர் கீழே வருது, அது என்ன டைப் ஆஃபான ப்ராடக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், குட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த 2 டிஜிட்டுக்கு நம்ம போகணும்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் தெரிஞ்சாதான் அடுத்த 2 டிஜிட் போகணும். ஸோ எனக்கு யாராவது ஒருத்தர் எந்த ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுங்க, நம்ம அது எந்த சாப்டர்னு வருங்கிறத கெஸ் பண்ணுவோம். அடுத்த 2 டிஜிட் என்னங்கிறத கெஸ் பண்ணுவோம். அடுத்த 2 டிஜிட் என்னங்கிறத கெஸ் பண்ணுவோம். கெஸ் பண்ணுறதுனா நம்மளா கெஸ் பண்ணுறதுல போய் தேடி கண்டுபிடிப்போம். யாராவது ஒருத்தர் சாட் பாக்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நேமோ ஏதாவது ஒன்று கொடுங்க. சாட் பாக்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் தான் மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நம்ம சர்வீஸ் பின்னாடி போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நீங்கள் அகர்பத்தி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அகர்பத்தி எதில் வரும்? ஜென்ரலாக சொல்லப்போனால் ஸோ அகர்பத்திங்கிறது ஒரு பெர்ஃப்யூமரி ஐட்டமாக இருக்கலாம். ஸோ நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ அது வந்து சாப்டர் 33ல வரும். 33 கிடையாது, எங்கே இருக்கு? 33 தான். ஸோ 33ல நம்ம வருங்கிறத டிசைட் பண்ணுறோன்னா நீங்கள் அந்த 33ல என்னென்ன இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். மொத்தம் 2-3 மெத்தடில் ஒரே மெத்தடில் தான் செக் பண்ணணுமா? கிடையாது. இப்போ நம்ம எப்படியெல்லாம் செக் பண்ண நமக்கு வழி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஒரு பெர்ஃப்யூமரி ப்ராடக்ட், அதாவது வந்து வாசனை வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால 33ல வரும்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் சாப்டர் 33யை எடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஒன்று. ஸோ நம்ம வந்து இ-புக் 2ல போனீங்கன்னா சாப்டர் 33ல ஒரே பக்கத்தில் முடிஞ்சிடும் அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈஸியான மெத்தட் ஒன்று பார்த்துருவோம். சாப்டர் 33. சாப்டர் 33ல என்னென்ன இருக்கு? எசென்சியல் ஆயில்ஸ், பெர்ஃப்யூமரி, ஓகே வருது. பியூட்டி, மேக்கப். ஸோ இதில் அகர்பத்தி இருக்கா? சாம்பிராணி இருக்கு, தூபம், அகர்பத்திஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ணக்கூடியது அகர்பத்தி, லோபன், தூப்பத்தி, தூப், சாம்பிராணி. ஸோ இதெல்லாம் வந்து அதோட HSN 3307. ஸோ நம்ம அந்த புக் எடுத்தால் எல்லாமே தெரிய போகுது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 33ங்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்து 2 டிஜிட் நம்ம கண்டுபிடிக்க போகலாங்கிறப்போ நம்மளோட இ-புக் எடுத்து பார்க்குறப்போ அதில் 8 டிஜிட்டே நமக்கு கிடைச்சிருது. ஒரே வேலை இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அகர்பத்தியாக இருந்தால் அதோட HSN 8 டிஜிட் இதுதான், 5% வந்து இதுதான். ஸோ அது எங்கே கொடுத்துருக்காங்க, எந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேணும்னா நீங்கள் இஷ்யூ 1க்கு போகணும். எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து இதை நான் எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இ-புக் 1 போனீங்கன்னா அங்கே நீங்கள் டைரெக்டாக அகர்பத்தின்னு டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துருச்சு, விசிபிள் ஆகுதுல எல்லாருக்கும். ஸோ அகர்பத்தி, லோபான் இதெல்லாமே 5%. எப்போ இருந்ததுன்னா சப்ஸ்டியூட்டட் ஃப்ரம் 27/2017. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த அகர்பத்தி டீட்டெயில் எங்கே போட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷனும் நிறையா இருந்ததுன்னா இதுலேயும் போய் அகர்பத்தின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதோ இங்கே இருக்குது. ஸோ சீரியல் நம்பர் 73ல காலம் நம்பர் 3ல இதை போட்டிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் அகர்பத்தி பார்த்தாச்சு, இது அப்துல் முனீம் கேட்டிருந்தாரு. அடுத்தது வந்து சில்வர். இன்னைக்கு நம்ம 1 hour இருந்தாலும் சரி, 1.5 மணி நேரம் இருந்தாலும் சரி, ஃபுல்லாக இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். தேட தான் போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. எந்த பிபிடி எந்த மெட்டீரியலும் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. அடுத்தது வந்து அஸ்வினி கார்த்திக் மேம் வந்து சில்வர் கேட்டிருக்குங்க. ஸோ சில்வர் வந்து நமக்கு மெட்டல்லாம் எதில் பார்த்தோம், 71 to 82 நினைக்கிறேன். ஸோ அப்போ எதுவாக இருக்கும், 71 to 82 தான் இருக்கும். ஸோ சில்வர்னு வச்சுக்கிட்டா நம்ம வந்து வெள்ளி, ப்ரீசியஸ் ஸ்டோன், ப்ரீசியஸ் மெட்டலில் வந்துடும். சாப்டர் 71 தான் சில்வருக்கானது. ஓகேங்களா? அப்போ சாப்டர் 71 சில்வர்னா நீங்கள் எங்கே போகணும், சாப்டர் 71க்கு போகணும்.
அட்டிக் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த இபுக் 2 வந்து ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஈஸியாக தேடுறதுக்கு வசதியாக இருக்கும். சாப்டர் வைஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக சாப்டர் 71 எடுத்துட்டு அதில் இந்த பொருள் வருதா, அதோட ரேட் இருக்காங்கிறத பார்த்துடலாம். டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும்னா இஷ்யூ 1க்கு போகணும். ஏன்னா நிறையா ஹெச்எஸ்என் சம்மந்தப்பட்ட query வரதுனால நான் வந்து இதை ஒரு மீட்டாகவே உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ 71 எடுத்தீங்கன்னா இதில் வந்து சில்வர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கு 71 எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஒரு பேஜ் முடியுது, ரெண்டாவது பேஜ். இந்த ஒன்றரை பக்கத்தை பார்த்தீங்கன்னா சாப்டர் 71 உள்ள எல்லா குட்ஸும் அதோட ரேட்டும் உங்களால் ஈஸியாக பார்த்துட முடியும். இதை தான் நான் பிரிண்டட் புக்காக உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணேன். பட் சாம்பிள் தான் பண்ணேன். அந்த புக்கு மட்டும் சேல் ஆனதும் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அதில் வந்து நிறைய ப்ராஃபிட்டில் லாஸ் தான் வந்தது. அதனால அப்படியே விட்டாச்சு. ஸோ இ புக்காக மெம்பர்ஸ்க்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ சாப்டர் 71 சில்வர் என்ன பார்த்தோம்? 7106. ஸோ என்ன டைப் ஆஃப் சில்வராக இருந்தாலும் சில்வர் இன்க்ளூடிங் சில்வர் பிளேட்டட் வித் கோல்ட் ஆர் பிளாட்டினம், ஈவன் சில்வர் மேலே கோல்ட் ஆர் பிளாட்டினம் பிளேட் பண்ணி இருந்தாலும், அது செமி மேனுஃபேக்சர் ஃபார்மாக இருந்தாலும், பவுடர் ஃபார்மாக இருந்தாலும் 3% HSN 7106. சரிங்க. நோட்டிஃபிகேஷனில் 4 டிஜிட்டுக்கு 3% கொடுத்துட்டாங்க. 6 டிஜிட்னா எத்தனை பர்சன்டேஜ், 8 டிஜிட்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டிஜிட் ஹெட்டிங்க்கு டோட்டலாகவே 3% தான்னா 6 டிஜிட் தனியாக 8 டிஜிட் தனியாக ஒரு HSN இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு இதான் நோட்டிஃபிகேஷனில் உள்ள சம்மரி. ஸோ இப்போ 7106ல் 6 டிஜிட் 8 டிஜிட் தனியாக இருந்து ரேட் இருந்தால் மட்டும்தான் அதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸ்பெஷலாக. ஸோ இந்த பேஜில் இந்த சாப்டர் 71ல் உங்களுக்கு எந்த 7106க்கு 6 டிஜிட்டோ 8 டிஜிட்டோ இல்லை. ஸோ அதனால் சில்வர் 7106 3% தான். ஆனால் 6 டிஜிட் எனக்கு 8 டிஜிட் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹெச்எஸ்என்ல போய் சாப்டர் 7106 எடுக்கணுமா, கண்ட்ரோல் F கொடுத்து 7106. ஸோ சர்ச் ஆகிட்டு இருக்கு. மொத்தம் 12 மேட்ச் வருது. 21,000 ஹெச்எஸ்என்ல ஒரு 4 டிஜிட் ஹெச்எஸ்என் எடுத்தீங்கன்னா 12 மேட்ச் தான். ஸோ நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண உங்களுக்கு எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். 21,000 ஹெச்எஸ்எனும் யாருக்கும் ஸ்டோர் ஆகாது. பட் அட்லீஸ்ட் சாப்டர் ஹெட்டிங் வரைக்குமாவது நம்ம ஈஸியாக சார் இது 7105 தான் வரும், 71 தான் வரும் அப்படிங்கிறதையாவது நம்மளால அசியூம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ 7106 போயிட்டோம். ஸோ இந்த ஹெச்எஸ்என் நான் வந்து எப்படி இதை அலைன் பண்ணியிருக்கேன், இதுலேருந்து எப்படி அந்த 6 டிஜிட் 8 டிஜிட் பார்க்கணுங்கிறதையும் நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 7106 நோட்டிஃபிகேஷன் படி இதான் ஹெட்டிங்கு, இதான் நோட்டிஃபிகேஷனில் 3%ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 6 டிஜிட் வேணும் அப்படின்னா இந்த 7106ல் 6 டிஜிட் 8 டிஜிட்க்கு எத்தனை ஐட்டம் இருக்குது? மொத்தமே 10 ஹெச்எஸ்என் தான். ஸோ இந்த 10ல் அந்த சில்வர் உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இருந்தா 6 டிஜிட் இது, பவுடர் ஃபார்மில் இருந்தால் 8 டிஜிட் இது. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஃபார்மில் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட 6 டிஜிட் 8 டிஜிட் மாறும். ஸோ பவுடர் கிடையாது, அதர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன மெத்தடில் இருக்கோ. ஸோ அன்ராட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மீனிங் தெரில. ஸோ அது ஏன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு வந்து மீனிங் தெரியாது, அது அந்தந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஒரு விஷயம் தேடுறோன்னா அதுக்கான மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா செமி மேனுஃபேக்சர், அந்த சில்வர் வந்து செமி மேனுஃபேக்சராக இருக்கும் பட்சத்தில் 710692 வந்துடும். அதே பாரா இருந்ததுன்னா 71069220 8 டிஜிட் வேணும்னா 8 டிஜிட் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் வேணும். ஸோ 8 டிஜிட் வந்து எக்ஸ்போர்ட்டு அண்டு அதர் கெமிக்கல்ஸ், அந்த ஒரு 49 நோட்டிஃபைடு கெமிக்கல்ஸ் தவிர வேற எதுக்குமே வந்து உங்களுக்கு 8 டிஜிட் ஹெச்எஸ்என் தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம 6 டிஜிட் வரைக்கும் கண்டுபிடிச்சாலே நம்ம ஓகே. ஸோ அஸ்வினி கார்த்திக் மேம் வந்து அன்ராட்ங்கிறதுக்கு மீனிங் வந்து பார்த்துட்டு போட்டிருக்குங்க. அது வந்து ஃபினிஷ்டு கண்டிஷன் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்காக. செமி மேனுஃபேக்சர் தான், அதோட அர்த்தமும் அதே தான். ஓகே. ஸோ நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாரா சேல் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து சார்ஜஸ் போடுவாங்க, மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. சிலது வந்து பாறையிலேருந்து அப்படியே வெட்டி எடுத்து சேல் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வராது. ஸோ சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் அந்த மாதிரி வெட்டி எடுத்த பாறை வாங்குவாங்க. ஸோ அது வந்து அன்ராட்ங்கிற மீனிங்கில் வரும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கான 6 டிஜிட் 8 டிஜிட் நம்ம இப்போ பார்த்துட்டோம் சில்வர். வேற யார் என்ன கேட்டிருக்கீங்க? சோப்புன்னு கேட்டிருக்காங்க. யாரு? ஓகே, தலவை சாமி முத்துன்னு நினைக்கிறேன். சோப்புன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ சோப் பெர்ஃப்யூமரி ஐட்டம்ஸ் 33, சாப்டர் 33. ஓகேங்களா? நீங்க ரிப்பீட்டடா பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ 33ல அது இல்லைன்னா அப்போ வேற இதில் வரும்னு திருப்பி அசியூம் பண்ணணும். மொத்தமே நீங்க 3 பேர் தான் கேட்டிருக்கீங்களா? வேற எதுவும் கொஸ்டினே இல்லை. ஸோ சோப் வந்து சாப்டர் 33ன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ சாப்டர் 33 எடுக்கிறேன் நான். சாப்டர் 33ல பெர்ஃப்யூமு. ஸோ நம்ம சாப்டர் 33 ஒரே ஒரு பக்கம் தான், ஒரு பக்கம் கூட முழுசா இல்லை. ஸோ இதில் சோப்புங்கிற வார்த்தை வருதாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். நம்ம பார்க்கலாம், ஏன்னா இது வந்து நமக்கு வந்து தேடவே தேவையில்லை. ஒரு பேஜில் நீங்கள் அந்த சாப்டரில் கவர் ஆகக்கூடிய எல்லாமே இதில் வந்துடும். அதனால நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து வெளியே போய் தேட தேவையில்லை. ஓகேங்களா? கண்ட்ரோல் எஃப், SOAP. ஸோ சோப் வந்து உங்களுக்கு வந்து 34ல் வருது, 33ல கிடையாது. ஸோ நம்ம சாப்டர் செக் பண்ணும்போது சோப் வந்து 33 நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அது வந்து தவறு. இப்போ நம்ம சோப்புன்னு கொடுத்து சர்ச் பண்ணும்போது சாப்டர் 34 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம சாப்டர் 34 எடுத்து பார்த்தோம்னா, சாப்டர் 34. நான் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஸ்பீடாக போகணும்னா ஸ்பீடாக போகலாம். ஸோ சோப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா அது சாப்டர் 34ன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்தது அதோட 4 டிஜிட் HSN 3401 சோப்பு. அது சோப் வந்து எப்படி இருந்தாலும் சரி, ஆர்கானிக் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் யூஸ் அஸ் அ சோப் இன் த ஃபார்ம் ஆஃப் பார்ஸ், கேக்ஸ், மோல்டு பீசஸ், என்ன ஷேப்பில் இருந்தாலும், வெதர் ஆர் நாட் கண்டெய்னிங் சோப், ஆர்கானிக் சர்ஃபேஸ் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ப்ரிப்பரேஷன் ஃபார் வாஷிங் த ஸ்கின் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் ஆர் க்ரீம். வாரா மட்டும் இருந்தா இல்லை, அது வந்து லிக்விடாக இருந்தாலும் அது சோப்பில் தான் வரும், க்ரீமாக இருந்தாலும் அது சோப்பில் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கவர் பண்ணியிருந்தாலும் கவர் இல்லாமல் இருந்தாலும் டிடர்ஜென்ட்டாக இருந்தாலும் எல்லாமே வந்து 3401 18% வரும். இப்போ நம்ம 4 டிஜிட் பார்த்துட்டோம், கரெக்டா? இப்போ 6 டிஜிட் 8 டிஜிட் எனக்கு வேணுங்க. அப்போ நம்ம எங்கே போகணும்? இங்கே போகணும். ஸோ 3401 4 டிஜிட் நம்ம எடுத்துட்டோம். எனக்கு யாராவது ஒரு கஷ்டமான ஒன்று கொடுங்க, இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா, இதில் என்னால் இந்த இந்த 3 இதுலையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த 34 வந்து சோப்பு, 3401 3401ல நம்ம அதோட இது பார்த்துட்டோம். ஸோ அந்த 6 டிஜிட் வேணும்னா அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து மாறுது. அது டாய்லெட் சோப்பாக இருந்தால் 340111 ஆகுது. ஷேவிங் சோப்போ இல்லை அதர் ஷேவிங் க்ரீமோ இருந்ததுன்னா 340111. ஸோ இந்த மாதிரி போனால் வருது. அதர்ஸ் போனால் இது. ஸோ 3401லேயே அது வந்து சோப்பு பாராக இருக்கும் பட்சத்தில் அது எப்படி வரும்? அதாவது வெயிட் வந்து 500 கிராமுக்கு கீழே இருந்தால் எப்படி என்ன HSN வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே லாண்ட்ரி சோப்பா இருந்ததுன்னா, டிடர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது துணி துவைக்கிற சோப்பா இருந்ததுன்னா என்ன HSN அப்படிங்கிறது முதற்கொண்டு இருக்கு. ஸோ இந்த 3401ங்கிற 4 டிஜிட் எடுத்துட்டா அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 12 டு 15 HSN தான் பிரேக்கப் இருக்கு. 6 டிஜிட்டை கண்டுபிடிக்க 8 டிஜிட் எக்ஸ்போர்ட் கேசஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் 4 டிஜிட்டை கண்டுபிடிச்சாலே 6 டிஜிட்டும் 8 டிஜிட்டும் ஈஸி ஆயிடும். హలో சார். ఎవరు? హలో எஸ் சார், சொல்லுங்க చెప్పండి మేడం. சார். நான் அவரை மியூட்ல போட்டுறேன். அடுத்து வந்து ஒன்று பில்லார் பவுடர்னு போட்டிருக்காரு. ஸோ அது என்னன்னு எனக்கு புரியல. ஸோ இப்படி ஒரு கேஸ் வருது. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு, அந்த ப்ராடக்ட் பேர் சொல்றாரு, எனக்கு அது தெரியல. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நேம் வந்து
இந்த 3 ஃபைல்ல இருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த 3 ஃபைல் இல்லைங்க என்கிட்ட இந்த அட்டிக் மட்டும்தான் இருக்கு. இது கூட இல்லை, எனக்கு வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல தான் இருக்குனாலும் நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கங்க. நான் இப்போ வெளியே வரேன். ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எப்படி செக் பண்றது? ஸோ நான் மெம்பருங்க எனக்கு இருந்தாலும் வந்து நான் உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். இல்லை நான் இதை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூடியூப்ல தான் போட போகிறேன், இந்த மீட்டிங் ரெக்கார்டையும். ஓகேங்களா? ஸோ ஒரு நான் மெம்பரும் இந்த டீட்டெயில் வந்து எனக்கு எப்படி ஹெச்எஸ்என் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது தெரியணும்னா, நான் மெம்பரும் இந்த அட்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. இந்த லிங்க் வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸில் ஆல்ரெடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப வேணாலும் ஷேர் பண்ணுறேன். இருங்க, இந்த லிங்க்கை ஒரு தடவை ஷேர் பண்ணிடுறேன் சாட் பாக்ஸில். வேணுங்கிறவங்க எடுத்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலமாக இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜிஎஸ்டி ஆக்ட், ரூல்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹெச்எஸ்எனும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜிஎஸ்டி போர்ட்டலில். ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், ஹெச்எஸ்என் அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கேயுமே உங்களால் சர்ச் பண்ண முடியும். ஸோ சார் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், லோகநாதன் சார் வந்து பில்லார் பவுடர் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் போட்டிருந்தார். எனக்கு அது என்னன்னே தெரியல. ஆனால் வந்து பில்லார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ நம்மளால இங்கே கண்டுபிடிக்க முடியல. ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்க்குறேன். பில்லார் பவுடர். ஓகே, அவர் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு, நானும் அதே தான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு இங்கே வரல. சரி, இப்போ நம்ம இங்கே 21 ஹெச்எஸ்என்ல வந்து பார்க்குறோம். பில்லாருங்கிறதுல எத்தனை மேட்ச் இருக்குன்னா மேட்சே இல்லை. சார் ஸ்பெல்லிங் கரெக்டானு பார்த்துக்குங்க சார், லோகநாதன் சார் ஒரு தடவை. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து கிளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்பெல்லிங்கை வர தப்பாக கொடுத்துட்டாருன்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை அது என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரி, நம்மகிட்ட கூகுள் எதுக்கு இருக்கு? பில்லார் பவுடர். ஸோ பில்லார் பவுடர்னா என்னங்கிறத நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ இது கெஸ் பண்ண முடியாது போல இருக்கு. சரி, ஓகே. ஸோ வந்து It is ராஜ்குமார் nothing சார் but white cement. ஒயிட் சிமெண்ட்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சார்? POP. கன்ஸ்ட்ரக்ஷன் தானா? கன்ஸ்ட்ரக்ஷன் தானா? Plaster of Paris. Plaster of Paris. No, this is what I got it from Google search. ஓகே ஓகே. சார் வந்து கோலப்பொடி அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை. கோலப்பொடியா? கோலப்பொடி. மாவு கோலம். ஆ ஆ, ஆமா, நம்ம மாவுல பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து ஒரு வகையான இது. ஓகே, ஸோ வந்து பில்லார் பவுடர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியலன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ பில்லார் பவுடர் ஹெச்எஸ்என் கூட அண்ட் ஜிஎஸ்சி ரேட்னு கூகுள் அடிங்க. ஏதோ ஒரு ஐடியா கொடுக்கும். இது வந்து 7205 வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. ஸோ 72 என்னது? மெட்டல். 72ல வராது. ஸோ இப்போ கூகுள் தப்பு. ஸோ நமக்கு ஒரு பில்லார் பவுடருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது கோலப்பொடிங்கிறதும் அவர் சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அந்த கோலப்பொடி எதில் தயார் பண்ணியிருக்காங்க, அது என்ன மெட்டீரியல்? ஏன்னா கோலப்பொடியை அரிசி மாவுலையும் நம்ம தயார் பண்ண முடியும். இல்லை, கோலப்பொடி அரிசி மாவு இல்லாமல் சில ஸ்டோனை அரைச்சும் பண்ணுவாங்க, மண்ணு மாதிரி கூட பண்ணுவாங்க. ஸோ அதனால அது என்ன மெட்டீரியல்? ஹெச்எஸ்என் வந்து பேஸ்ட் ஆன் த குட்ஸ் தாங்க. ஸோ அது வந்து என்ன மெட்டல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு தான் இதுவும் வரும் மேஜரா. ஸோ இது வந்து 7205 வந்ததுனால அயனோ ஸ்டீலோ இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டா? ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ வேற எங்க கொடுத்துருக்காங்க? அடுத்து நான் இருக்கவே இருக்கு நமக்கு சாட் ஜிபிடி. நிறைய மெத்தட் இருக்கு. என்ன போடுவோம்? வாட் இஸ் த ஜிஎஸ்டி ரேட், சாரி, ஹெச்எஸ்என் ஃபார் பில்லார் பவுடர்னு போடுவோம். வருதான்னு பார்ப்போம். வரலையா? கோலப்பொடின்னு ஒரு கேள்வி வருது, ஒரு வந்திருக்கு. இவங்க பில்லார் பவுடர்னா இது என்ன சொல்லுது? ஆயுர்வேதிக் ஆர் மெடிசினல் பவுடருங்கிறாங்க. கிடையாது. ஃபேஸ் ஆர் பாடி பவுடரா? அதுவும் கிடையாது. ஸோ சாட் ஜிபிடி
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து கோலப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ கோலப்படி ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு போடுறோம் சாட் ஜிபிடியில். நீங்கள் தமிழில் போட்டால் கூட அது வரும், பதில் வரும். ஸோ அதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணணும். எப்பவுமே கூகுளில் வரதோ சாட் ஜிபிடியில் வரதோ அப்படியே நம்பாதீங்க. ஸோ இவங்க சாட் ஜிபிடியில் என்ன சொல்றாங்க, அது சாக் பவுடர், சாக் வந்து கால்சியம் கார்பனேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது அது இல்லாமல் ஓகே. ஸோ நிஜமாவே டஃப்பான ஒன்று தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ அது என்ன ப்ராடக்ட்டோ அதை பொறுத்து மாறுங்கிறத சொல்லியிருக்குங்க. ஸோ நம்ம சாட் ஜிபிடியில் வரது வந்து 2509 இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கோலப்பொடிங்கிறதுனால. அது ஹெர்பல் சப்ளிமெண்ட்டாக இருந்ததுன்னா 1302 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ்மெட்டிக்காக இருந்ததுன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி காஸ்மெட்டிக் அண்ட் பெர்ஃப்யூமரி ப்ராடக்ட், கலர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் 3307. ஸோ இப்போ இதே வந்து கலர் கோலப்படியாக இருந்தால் 3307 யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, கிளியரா? ஸோ இப்போ ராவா நம்ம பில்லார் பவுடருங்கிற கோலப்பொடிக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம அகைன் ஒரு தடவை இந்த 3 ஹெச்எஸ்என் நம்ம கொடுத்த 3 லீடை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். கண்டிப்பாக இது ஹெர்பல் சப்ளிமெண்ட் கிடையாது. ஸோ 2509 வருமா? ஸோ 25 என்னது? ஓகேங்களா? சாப்டர் 25 என்ன நம்ம பார்த்தோம்? சாப்டர் 25 மினரல் ப்ராடக்ட்ஸ், சால்ட்டு, சல்ஃபரு, எர்த்ஸ் ஆஃப் ஸ்டோனு, பிளாஸ்டரிங் மெட்டீரியல். ஸோ இதில் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மண்ணில் இருந்தோ ஸ்டோன்ல இருந்து தான் தயார் பண்ணுவாங்க. நீங்கள் கலர் பொடியெல்லாம் கலர் கோலப்பொடியோ இல்லை கோலப்பொடியோ மண்ணில் இருந்தோ ஸ்டோன்ல இருந்தோ தயார் பண்ணுறாங்க. ஸோ அதனால 25ல வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி 25 எடுத்துட்டோம். அடுத்த 2 டிஜிட் என்னவா வரும்? நம்ம டேரெக்டாக ஹெச்எஸ்என்லேயே போயிடுவோம், இல்லை இதுலேயே பார்ப்போம். இதில் அடுத்த 2 டிஜிட்டை நம்ம நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்த்துடலாம். ஸோ சாப்டர் 25 இங்கே வந்துருச்சு. இதில் என்னென்ன இருக்கு? ஸோ அவங்க வந்து நம்ம சாட் ஜிபிடி படி இதை சாக்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. சாக் பீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் 2509 கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் வேற ஏதாவது பவுடர் கான்செப்ட் இருக்கா? ஓகே. ஸோ கோலம்ங்கிற வேர்டு அப்படின்னு தமிழில் இருக்காது, இருந்தாலும் பார்ப்போம். ஸோ கோலம்ங்கிற வேர்டில் இல்லை. ஸோ பவுடர் அப்படிங்கிறதுல எத்தனை இருக்குன்னா 72 மேட்சஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ 2509 சாக்ல தான் வருமா? சரி, இந்த 4 டிஜிட் 2509 அசியூம் பண்ணிட்டு நம்ம இங்கே 2509 வேற என்னென்னலாம் இருக்கு? ஸோ 2509 சாக் மட்டும்தான் இருக்கு, வேற அது அடுத்ததுக்கு போறதுக்கு கூட வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு வந்து ட்ரபிள் வரும். ஓகேங்களா? ஸோ ஹெச்எஸ்என் சூஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டும் நமக்கு ஹெச்எஸ்எனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நீங்க 2509 அப்படிங்கிறத எடுத்துட்டீங்கன்னா அது சாக் மட்டும்தான் இருக்குன்னா அதோட ரேட் எவ்வளவு? 5%. இப்போ கோலப்பொடி இதில் கவர் ஆச்சுன்னா 5, இதில் கவர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ரேட் ஆஃப் டேக்ஸ் மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ 25 அப்படிங்கிற சாப்டர் தான் நம்ம வந்து கிளியர் கட்டாக இருக்கோம்னா இந்த 25ல 5% இல்லாமல் வேற ஏதாவது இருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ 25ல 3213 பாக்குறீங்களா? சொல்லுங்க சார். 3213 3213னா சாப்டர் 32 வந்து என்ன வருது? சாப்டர் 32 வந்து அதாவது வந்து இதில் சொல்றீங்க, கலரிங் மேட்டர் சொல்றீங்க. 3213 போடுங்க. இதில் வராது சார்.
ஓகே ஓகே ஃபைன். ஓகே. ஸோ சாப்டர் 32 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கலரிங் மெட்டீரியல் டைஸ் இதில் வருது. ஒருவேளை அது கலர் கோலப்படியாக இருந்ததுன்னா நீங்கள் 3213 இல்லை 32ல வேற என்ன கேட்டகரி வருதோ அதில் போட்டு 18% அப்ளிகபிள் ஆகும். ஆனால் அவர் சொன்னது வெறும் ஸ்டோன் பவுடர் அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்டோனுக்கு 5%னா ஸோ ஸ்டோன் பவுடருக்கும் அதே தான் வரும். அதில் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலைன்னா அதில் எந்த ப்ரிப்பரேஷனும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வேற ஏதாவது வாசனை வாசனை வரக்கூடிய மாதிரி ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா அது பெர்ஃப்யூமரி ஐட்டம்ல வந்துடும். 33ல வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று போயிடலாம். ஃபிஷ் நெட்டுங்க ஹேண்ட் கர்ச்சீஃப்னு போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ ஹேண்ட் கர்ச்சீஃப்னா டெக்ஸ்டைல் மெட்டீரியல் சாப்டர் 52 63ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு 10 சாப்டர் இருக்குது. ஸோ இந்த 12 சாப்டர் இருக்குது. இதில் எதில் எக்ஸாக்டாக வருங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சாப்டர் நான் 63ல வரும் அசியூம் பண்ணுறேன். ஏன்னா எடுத்து காமிக்கிறேன். ஸோ சாப்டர் 63. ஓகே. ஸோ இது எதில் வரலாம்னா 61, 62, 63 இது மூணுலையுமே வரலாம். ஏன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அப்பேரல்ஸ் அண்ட் க்ளோத்திங் அசசரிஸ். ஸோ க்ளோத்திங் அசசரிஸில் வர வாய்ப்பு இருக்குது. அது நிட்டடா க்ரோச்சடா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நிட்டடா நாட் நிட்டடா அதை பொறுத்து இருக்குது. 61, 62ங்கிறத வரலாம். 63ன்னு போயிட்டீங்கன்னா அதர் மேடப் டெக்ஸ்டைல் ஆர்டிகல். ஸோ இது மூணுல தான் வர வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாம் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு யானை அந்த மாதிரி போயிடுது. 57லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பெட்டு அதர் டெக்ஸ்டைல் ஃப்ளோர் கவரிங் போயிடுது. ஸோ உடுத்தக்கூடிய உடைன்னு வரப்போ 61, 62, 63. ஸோ இது மூணுல தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 61, 62, 63 மூணு சாப்டர் நமக்கு வந்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் F கொடுத்து ஹெர்ச்சிஃப் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இருக்கா அப்படின்னு. ஸோ ஹெர்ச்சிஃப்னு அடித்தோன்னா நமக்கு 4818ல் ஒரே ஒரு என்ட்ரி தான், ஒரே ஒன்று தான் வருது. ஸோ 48 என்ன வருது? பேப்பர் ஆர் பேப்பர் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். 48 என்னது சாப்டர் 48 வந்து பேப்பர் ஆர் பேப்பர் போர்டு. ஸோ இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி பேப்பரில் இருந்ததுன்னா உங்களுக்கு 48ல் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்குறது டெக்ஸ்டைல் மெட்டீரியல். அசியூம் ஹேண்ட் கர்ச்சீஃப்ங்கிறது காட்டன் அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புக்கில் ஹெர்ச்சிஃப்னு சர்ச் பண்ணால் அந்த கீவேர்டு இல்லை இருக்குது. ஆனால் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு சாப்டரில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த புக்கை அசியூம் பண்ணி இருக்க முடியாது. நம்ம HSN இங்கே போய் செக் பண்ணுவோம். ஸோ 5 மேட்ச் வருது இது வரைக்கும். ஸோ அதில் என்னென்ன வருது? 4808, 4818. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப்னு சொல்லிட்டு 6213ல் உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ ஹேண்ட் கர்ச்சீஃப்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 5 பாயிண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். சாப்டர் 48ல் வந்து ஹெட்டிங் 1, அடுத்து சப்ஹெட்டிங் HSN 1. ஸோ மூணுமே வந்து சாப்டர் 48ல் வருது. இது என்ன பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டாக இருக்கும் பட்சத்தில். அப்படி இல்லை இப்போ இது மூணும் நமக்கு கிடையாது. ஏன்னா அது டெக்ஸ்டைல் கர்ச்சீஃப்னு சொல்லிட்டோம். ஸோ அவர் காட்டன்னு போட்டார், காட்டன் கர்ச்சீஃப்னு போட்டார். ஸோ இப்போ அடுத்த 2 என்ன மேட்ச் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் மெட்ராஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் இப்படின்னு சொல்லியே ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது ஹேண்ட்லூமாக இருக்கும் பட்சத்தில் இந்த HSN, அதர் தென் ஹேண்ட்லூமாக இருக்கும் பட்சத்தில் இந்த HSN. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒன்று இருக்கு. இது வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப். இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து 6213ல் வருது. அது சில்க் ஹேண்ட் கர்ச்சீஃப் ஆஃப் சில்க். ஸோ நீங்கள் இதை படிக்கும்போது டைட்டிலோட சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா? இங்கே ஷார்ட்டாக தான் இருக்கும். 621320 ஆஃப் காட்டன் மட்டும் இருக்கும். ஆஃப் காட்டன்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க, டைட்டிலோட சேர்த்து படிக்கணும். ஹேண்ட் கர்ச்சீஃப் ஆஃப் காட்டன் அப்படின்னு இருந்ததுன்னா அவர் சொன்ன கேள்விக்கு பதில் வந்து 6213. காட்டனாக இருந்தால் 621320. நம்பி சார் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா 62132000. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு HSN ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஒரு இடத்துல கிடைக்காது, மல்டிபிள் இடத்துல சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். கூகுளில் வரதை வச்சு நம்ப முடியாது. ஓகேங்களா? சார் அடுத்தது போயிடலாம்.
கோலப்பொடி ஓகே. அடுத்து ஃபிஷ் நெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஷ் நெட் அதாவது மீன் பிடிக்கிற வலைன்னு நினைக்கிறேன், மீன் தூண்டில் நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெடிமேடாக நமக்கு கிடைக்குதா, ஃபிஷ் நெட்டுன்னு போட்டால் தேடுனா கிடைக்குதா பார்க்கணும். ஃபிஷ் நெட்டுன்னு போட்டால் சர்ச்சு 0. சரி, ஒரு ஸ்பேஸ் போட்டு பார்க்கலாம், அது 2 வார்த்தையாக கூட இருக்கலாம். சர்ச் ஆகுது, ஒன்று கிடைக்குது. இது இருக்கா? நைலான் ஃபிஷ் நெட் ட்வைன் அப்படிங்கிறது வந்து 5607 வருது சார். ஓகேங்களா? சார் உங்களுக்கு இந்த ஐட்டம் தானா? சாப்டர் 56 என்னது? 56 வந்து கயிறு, ரோப்பு, ட்வின்னு இந்த சம்மந்தப்பட்ட ஐட்டம். நீங்க ஃபிஷ் நெட்டோட கயிறு மட்டும்தான் இது. ஆனால் ஃபிஷ் நெட்டு என்ன எதில் மேட் ஆயிருக்கோ அதை பொறுத்து. இப்போ ஃபிஷ் நெட் மேட் ஆஃப் வுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் தூண்டில் நான் கணக்கு வச்சுக்கிறேன் ஃபிஷ் நெட்டுங்கிறது. இல்லை அது வந்து வலை, மீன் பிடிக்கிற வலைன்னா அதை நீங்கள் பிளாஸ்டிக் நெட்டில் போய் தேடணும். சாப்டர் 39 வரும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை செக் பண்ணுறதுக்கு அது என்ன கேட்டகரிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும், அது என்ன ப்ராடக்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபிஷ் நெட்டுங்கிறத காமனாக நம்ம ஃபிஷ் நெட்டுன்னு சொல்லுவோம். சிலர் தூண்டில ஃபிஷ் நெட்டுங்குவாங்க, சிலர் மீன் பிடிக்கிற வலையே ஃபிஷ் நெட்டுங்கிறாங்க. ஸோ வலை வேணும் அப்படின்னா, வலையோட ஹெச்எஸ்என் வேணும்னா நம்ம அதுபடி செக் பண்ணணும். ஸோ இது மெட்டல் ஃபிஷ் நெட். ஸோ அப்போ அது என்ன மெட்டல் அப்படிங்கிறத போய் நம்ம சாப்டர் 71லேருந்து 82 வருதாங்கிறத பார்க்கணும். இல்லை எனக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, திரும்பவும் நான் சொன்ன மாதிரி தான் ஏஐ கேளுங்க, இல்லை கூகுளை கேளுங்க, கேட்டுட்டு அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ஹெச்எஸ்என் ஃபார் மெட்டல் ஃபிஷ் நெட்? ஸோ நம்ம மெட்டல் ஃபிஷ் நெட்டுக்கு என்ன கேட்டோம், கேட்டதுக்கு என்ன வந்திருக்குன்னா சாப்டர் 56 தான் சொல்லுது. 56ல் என்னது? கயிறு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்டர் 56ல் வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு கயிறு ஐட்டம் கிடையாது, மெட்டல் ஃபிஷ் நெட்டுன்னு வந்தாச்சு. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 73ல் போய் செக் பண்ணுங்கிறாங்க. அதர் ஆர்டிகிள் ஆர் ப்ராடக்ட் மேட் ஆஃப் அயன். ஸோ சாப்டர் 73ல் வர வாய்ப்பு இருக்கா? சாப்டர் 73 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சாப்டர் 73 ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அயன் ஆர் ஸ்டீல். ஸோ அயனை வச்சோ ஸ்டீலை வச்சோ கண்டுபிடிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் எல்லாமே 73. ஸோ இப்போ 73ல் தான் இந்த இரும்பு வலை வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 73ல் என்ன ஆப்ட் ஆகும்? 73யோட ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன? சாப்டர் 73ல் உள்ள டோட்டல் ரேட் ஆஃப் டாக்ஸையும் இந்த 2 பக்கத்தில் நீங்கள் பார்த்துட முடியும். எல்லாமே 18 வருது, 12 வருது. ஸோ 18, 12 தவிர 73ல் ஹெச்எஸ்எனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ 18 இருக்கும், இல்லை 12 இருக்கும். 73ன்னு வந்துருச்சுதான். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ இதில் உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் 1.5 பேஜில் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். எக்ஸாக்ட் ஹெச்எஸ்என் வேணும்னா பொறுமையாக படித்து பாருங்கள். இதில் கிளியராக நெட்டுக்கோ இல்லை அந்த மெட்டல் வச்ச ப்ராடக்ட்டுக்குன்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி எதுவும் இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீடிலுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸ்வீவிங் நீடலுக்கு 12%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரூ போல்ட்டாக இருந்ததுன்னா என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நெட்டுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க அதர் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ 7326 18% தான் உங்களோட மெட்டுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஹெச்எஸ்என்ஸ். ஸோ 7326 4 டிஜிட் எடுத்துட்டோம். 6 டிஜிட் 8 டிஜிட் எப்படி எடுக்கணும்? சேம் டிட்டோ தான். 7326 எடுக்கிறீங்க, 6 டிஜிட் வேணும் உங்களுக்கு. ஸோ 7326 நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மொத்தம் 21 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சர்ச் ஹிஸ்ட்ரி வந்துடும். இங்கே 200 இருந்தால் செக் பண்ண லேட் ஆகுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். 21 ஐட்டம் தான். 21,000 ஹெச்எஸ்என்ல வெறும் 21 தான் வருது, 4 ஹெச்எஸ்என் நம்பர் அடிச்சா. ஸோ இந்த 21 ஐட்டத்துலேருந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது 6 டிஜிட்டை. ஸோ இந்த 21 ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டிங் பால்ஸ் சிமிலர் ஆர்டிகிள்ஸாக இருந்ததுன்னா 732611 வருது. ஆட்டோமொபைல்ஸ் இல்லை எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்ததுன்னா 7326 வருது. ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அயன் ஆர் ஸ்டீல் ஒயர், ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா 732620 வருது. இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரிகேட் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவுமே இல்லை. இந்த 21 ஐட்டத்துல 20 ஐட்டத்துல இல்லைன்னா 21 ஐட்டமாக அதர்ன்னு இருக்கும். அதுதான் உங்களோட எக்ஸாக்ட் 8 டிஜிட் ஹெச்எஸ்என். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க? டேம்பர்னு ஒன்று கேட்டிருக்கீங்க. டேம்பர்னா என்ன? வார்த்தையே புதுசா இருக்கு. கூகுளில் அடிங்க. உங்க கிளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க, டேம்பர்னு ஒரு பொருளை விற்க போறேங்கிறாங்க. ஸோ கூகுளில் அடிச்சு பார்த்தா அதோட இமேஜ் என்ன வருது? தாருன்னு நினைக்கிறேன். தார் மாதிரி வருது. கரெக்டா? ஓ, பி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஓகே, மாத்துறேன். ஸோ டேம்பர்னு கொடுத்தா டேம்பர் ரெசிபியா? ஃபுட் ஐட்டமா? நம்ம கூகுளும் குழப்புச்சுன்னா நம்ம டேம்பர்னா என்ன அப்படிங்கிறத கிளியரா கேட்டுக்கலாம். ஸோ டேம்பர்னா என்ன மீனிங் மேடம்? டேம்பர்னா ஃபுட் ஐட்டம் வேற ஒன்று வருது. ரெண்டாவது ஏதோ மிஷினரி ஐட்டம் மாதிரி காமிக்குது. ஏதோ இமேஜ் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, ஸோ அதாவது வந்து ஈரத்துக்கு தொட்டுட்டு இது பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் கரெக்டா? பணம் என்றப்போ இது பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்ட் ப்ராடக்ட் நேம்லாம் கண்டிப்பாக ஹெச்எஸ்என்ல இருக்காது. இந்த 21 ஹெச்எஸ்என்ல கூட இருக்காது. ஏன்னா அவங்க ஓரளவு கேட்டகரி தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ டேம்பர்னு அடிக்கிறோம், அப்படி ஒன்று இல்லை. ஸோ டேம்பர்னா என்ன? ஒரு பிளாஸ்டிக் டப்பா. ஸோ அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஹெச்எஸ்எனோ அதுதான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஏஐட்ட கூட கேட்கலாம். இப்போ சொல்றது என்னன்னா, எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும். அதை கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் எப்படி செக் பண்ணுறேன்னு உங்களுக்கு லைவ் காமிக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீட் டேம்பர் ஹெச்எஸ்என் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ டேம்பருங்கிறதுக்கே நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த டேம்பரோட இமேஜை கூட நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். இதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே பேஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு நீட் ஹெச்எஸ்என் ஃபார் டேம்பர். ஸோ இது லோட் ஆகுது, வரட்டும். அதுக்குள்ளே இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அகர்பத்தி வந்து எனக்கு வந்து ஹெச்எஸ்என் வெப்சைட்டில் இது காமிக்குது, சாரி ஜிஎஸ்டி போர்ட்டலில் இது காமிக்குது. ஸோ இந்த ஹெச்எஸ்என் கரெக்டானு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 330741. ஸோ நம்மளோட அர்டிக்கில் பார்த்துடலாம். 330741. எஸ், 330741 அகர்பத்தி தான். அதில் என்ன டவுட் இருக்குது சார்? கரெக்டாக தான் இருக்குது ஜிஎஸ்டி போர்ட்டல்லையுமே. சார் அது போர்ட்டல்ல சேவ் ஆக மாட்டேங்குது சார். புரியல சார், போர்ட்டலில் அந்த ஹெச்எஸ்என் நம்பர் கொடுத்தா போர்ட்டல்ல சேவ் பண்ண முடியல. ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஏன் ஷோ ஆக மாட்டேங்குது சார்? நீங்கள் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்லேயே போர்ட்டலில் இருக்குல்ல? இல்ல சார், இதை சேவ் பண்ணுங்க சார். சேவ் பண்ணிட்டு ஒரு ஹெச்எஸ்என் சேவ் பண்ணி பாருங்க. நீங்கள் எதனால இதை 8 check டிஜிட் பண்ணி போடுறீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். அப்போ 6 டிஜிட் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லையே. சார் ஓகே சார். 6 டிஜிட் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் வந்ததுன்னா சொல்லுங்க. இப்போ கூட ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே சார். சார் நம்ம முன்னாடி ஒரு டேம்பர் பார்த்தோமா? டேம்பர் வந்து இப்போ கிளியராக வந்துருச்சு. அந்த ஃபோட்டோ போட்டப்போ கிளியராக வந்திருக்கா? ஸ்பாஞ்ச் கப்பு, பிளாஸ்டிக் டேபிள் வேர். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஹெச்எஸ்எனும் கிடையாது. அதனால அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அந்த ஹெச்எஸ்எனை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு பிளாஸ்டிக் டப்பா. சாப்டர் 39 வருது. ஸோ சாப்டர் 39 போயிட்டு அதில் எந்த ப்ராடக்ட் கவர் ஆகுதுன்னு பாருங்க. சாப்டர் 39 உங்களுக்கு ஒரே பேஜில் தான் வந்து முடிஞ்சிடும். ஸோ சாப்டர் 39 பிளாஸ்டிக்ஸ் அண்டு ஆர்டிகிள்ஸ் thereof. ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்போ
இதுல அந்த மாதிரி டேம்பருங்கிறது தனியா வார்த்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ங்கிறத 3926 போட்டு 18% போட்டுக்கலாம். ஸோ ஃபார் ஒயர்ஸ் அப்படின்றது குணால ஸ்ரீனிவாசராவ் கேட்டிருக்காரு. ஒயர்ஸ்க்கு ஹெச்எஸ்என் வேணுமா உங்களுக்கு? சரி, ஓகே. ஸோ இப்போ ஒயர் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். அது என்ன டைப் ஆஃப் ஒயர்? ஓகே, ஸோ அந்த ஒயர் வந்து காப்பர் ஒயர் நான் கெஸ் பண்ணிக்கவா? So, அந்த ஒயர் வந்து காப்பர் ஒயர் அப்படிங்கிற பட்சத்தில் Cables, sir, cables. கேபிள் ஒயர். Wires and cables. Electrical wires and cables. இல்லை, புரியல சார், புரியல. என்ன கேபிள் சார்? Electrical, sir. 33 kV HVR. இல்லை, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க? Wires and cables, sir. 33 kV. இல்லை, எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் கேட்டகரி தெரியல. ஸோ வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் என்ன யூசேஜ்னு கொஞ்சம் சொல்லுங்க. Use electrical, sir. ஸோ நார்மலான ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரிங், அந்த ஒயரிங்கான ஹெச்எஸ்என் கேட்குறீங்க. 85 में देखो साहब, 8544 क्या है? 8544 कोड नंबर. ये कोड नंबर 8544. ஸோ சாப்டர் 85 நீங்கள் சொல்ல வரீங்க, ஓகேங்களா? हाँ ஸோ சாப்டர் 85 எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷினரி எக்யூப்மெண்ட் அண்ட் பார்ட் தேராஃப்னு வருது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி 8544 இருக்கும் பட்சத்தில் हाँ ఇక్కడ ఉంది సార్ 8544 में இன்சுலேட்டட் ஒயர் हाँ cables. insert right. ஸோ Thank you, sir. நமக்கு Thank வந்து you, இந்த thank you. எக்ஸாக்ட் வேர்டு கிடைக்குதுன்னா நம்ம thank you, வந்து thank you. Yes. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் Right, பண்ணலாம், right. வேற ஒன்றும் இல்லை. Right, thank you. ஓகே. ஸோ 85 ஸோ சார் சொன்ன மாதிரி 8544னு சொல்லிட்டாரு. இப்போ சார் சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே கூகுளில் போய் ஒயர் ஹெச்எஸ்என் கோடு இல்லை கூகுளோ ஒரே ஒரு ஏஐல கேட்க போகிறோம், அதுவே 8544னு சொல்ல போகுது. ஸோ அப்படி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளைண்ட்டிட்ட இப்போ நான் சார்ட்ட கேட்ட மாதிரி இது என்ன ஒயர்னு எனக்கு தெரியல, இப்போ 8544னு கூகுளில் வருது, இல்லை ஏஐ சொல்லிடுச்சு. இப்போ நான் 8544 எடுத்துட்டு அதில் என்ன வருதுங்கிறத ஆக்சுவலாக இது வந்து இந்த ஹெட்டிங்கான நோட்டிஃபைடு டெஸ்கிரிப்ஷன் இது. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் டெஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களோடது இன்சுலேட்டட் வயரா அப்படிங்கிறத கேட்போம். அதில் வந்து Yes. ஏதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் இருக்கா, இல்லை வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளா? Fiber 33 kV. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு ஸோ இது இந்த கேட்டகரியில் தான் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட ரேட் ஆஃப் டாக்ஸை நம்ம எக்ஸாக்டாக சொல்லிடலாம், ஓகேங்களா? அடுத்து 8544 கிடைச்சிருச்சு, எனக்கு 6 டிஜிட் வேணும், 8 டிஜிட் வேணும். ஸோ இப்போ நம்ம போகிறோம் 8544 எடுத்துட்டா 61 மேட்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒயர் வந்து காப்பராக இருந்தால் 8 டிஜிட் 6 டிஜிட் இது, ஓகேங்களா? ஸோ அதராக இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி தான். பிளாஸ்டிக் இன்சுலேட்டராக இருந்ததுன்னா 8 டிஜிட் இங்கே இருக்கு, ரப்பர் இன்சுலேட்டராக இருந்ததுன்னா ஒரு 8 டிஜிட் இருக்கு, அது கோஆக்சில் கேபிளாக இருந்ததுன்னா ஒரு 8 டிஜிட் தனியாக இருக்கு, டெலிஃபோன் கேபிளாக இருந்ததுன்னா 1, பேப்பர் இன்சுலேட்டடாக இருந்தால் 1. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த 61 கேட்டகரி இருக்கு. பேப்பர் இன்சுலேட்டடாக வந்து அது டெலிகம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆன, அதாவது டெலிஃபோன் ஒயர்னா அதுக்கு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியலைனாலும் இப்போ வந்து அது எலக்ட்ரிக்கல் கண்டக்டரோட இருக்குன்னா வோல்டேஜ் எக்ஸீடிங் 80 வோல்ட்டை விட எக்ஸீடாக இருக்குது, ஆனால் 1000 வோல்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தனியாக ஹெச்எஸ்என் கோட் இருக்குது. 1000 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தனியாக ஹெச்எஸ்என் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் 85ங்கிறத நம்ம எடுக்கிறோம், 85ல 8544ங்கிற ஹெட்டிங் எடுக்கிறோம், அதுக்கு கீழே 6 டிஜிட் 8 டிஜிட்டாங்கிறதுக்கு 61 மேட்சஸ் இருக்குது. இதில் எக்ஸாக்டாக எதுங்கிறது அந்த மேனுஃபேக்சரரோ அந்த ட்ரேடர்ட்டையோ கேட்டுட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹெச்எஸ்எனை எக்ஸாக்டாக ஆட் பண்ண முடியும், ஓகேங்களா? அடுத்தது ஸோ ஹெச்எஸ்என் இப்படி தான், நீங்கள் இந்த ஹெச்எஸ்என் எடுத்தாலுமே 2 டிஜிட் 4 டிஜிட் 6 டிஜிட் 8 டிஜிட் இவ்வளோ தான். யூஸ்டு காருக்கான ஹெச்எஸ்என் கேட்டிருக்குங்க சார். வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 87ல் வரும் சார். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்போ என்ன அந்த காரோட ஹெச்எஸ்என் என்னவோ அதே ஹெச்எஸ்என் தான் இப்போவும் இருக்கும், மாறி இருக்க வாய்ப்பு இல்லை. சாப்டர் 87னா வெஹிக்கிள் அதர் தென் ரயில்வே.
ஸோ ரயில்வே தவிர ரோட்டில் வரக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் 87 தான். ஸோ 2 டிஜிட்டை பார்த்தாச்சு. அடுத்த சாப்டர் 87ல் எடுத்தீங்கன்னா இதுவும் ஒரு 2 பக்கம் இருக்கா, ஒரு 3 பக்கம் 4 பக்கம் இருக்குது இந்த ஹெச்எஸ்என் எடுத்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு அது என்ன ஆக்டிவிட்டி என்ன ஹெச்எஸ்ங்கிறது தெரியணும்னா இதை நீங்கள் பார்க்கணும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட டிராக்டருக்கு என்ன வரும்னு கேட்டிருந்தாரு ஒருத்தர் வந்து சாட் பாக்ஸில் கேட்டிருந்தாரு. எங்கள் இபுக் எடுத்து பாருங்கள், ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிராக்டர்ஸுங்கிற வார்த்தையை அடித்தாலே அதுவே வந்துடுது. ஓகேங்களா? ரோட் டிராக்டர்ஸ் தவிர இன்ஜின் கெப்பாசிட்டி 1800 சிசிக்கு மேலே சரி அதுக்குள்ளே இருக்கிற டிராக்டர்ஸ் எல்லாமே 12% எஸ்எஸ்என் 8701. ஓகேங்களா? இதுக்கான 6 டிஜிட் 8 டிஜிட் வேணும்னா நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அது காருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது என்ன டைப் ஆஃப் காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வந்து மோட்டர் வெஹிக்கிள் வந்து மோர் தென் 10% இன்க்ளூடிங் டிரைவராக இருக்கும் பட்சத்தில் ஸோ அதோட ஹெச்எஸ்என் 8702 நீங்கள் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பில் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை எக்ஸாக்டாக வந்து எனக்கு நான் வாங்கினது 10 வருஷம் முன்னாடி, அப்போ வேற ஹெச்எஸ்என்லாம் கிடையாது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. ஸோ இப்போ எனக்கு எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா நீங்கள் சாப்டர் 87 எடுத்து எந்த கேட்டகரியில் வருது, அதோட லென்த் எவ்வளவு, அதோட சிசி எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஓகேங்களா சார்? நினைக்கிறேன் நம்ம எஸ்சிஎஸ்சி போயிடலாம். எஸ்சிஎஸ்சி ரொம்ப ஈஸி, ஹெச்எஸ்என் தான் இருக்கிறதுலே டஃப்பானது. எஸ்சிஎஸ்சி வந்து 2 டிஜிட்டு 4 டிஜிட்டு. வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸும் அதே மாதிரி தான் வரும். எல்லாமே உங்களுக்கு 87ல் தான் வரும். வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸே சில பார்ட்ஸ் வந்து வேற ஹெச்எஸ்என்ல வரும், அது ஒவ்வொரு பொறுத்து மாறும். வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வெறும் ரப்பர் டயர்னு பார்த்தீங்கன்னா அது ரப்பரில் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறையா மாறும். ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க இருக்கிறது ரொம்ப ரேர் தான். உங்களோட நம்மளோட கிளைண்ட்டா. ஸோ ட்ரேடர் தான் இருப்பாங்க. பர்ச்சேஸ் பில்லை பார்த்து மேட்ச் பண்ணி போட்டுக்குங்க. கிராஸ் செக் பண்ணோன்னா அந்த ஹெச்எஸ்எனை வச்சு டேரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8715 அப்படின்னு நான் அடிக்கிறேன், பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 8714 எடுத்தீங்கன்னா பார்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் ஹெட்டிங் 8711 8713. ஸோ இந்த 2 ஹெச்எஸ்என்ல வரக்கூடிய வெஹிக்கிளோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து 8714ல் வரும். கிளியராக விசிபிள் ஆகுதுல்ல? ஸோ 8714 மோட்டர் சைக்கிளுக்காக இருந்ததுன்னா, அது சேடலாக இருந்ததுன்னா இந்த ஹெச்எஸ்என். ஓகேங்களா? டிசேபிள் பர்சனுக்கான கேரியேஜாக இருந்ததுன்னா அதுக்கான ஹெச்எஸ்என் இங்கே இருக்குது. ஃப்ரேமு ஃபோக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது 2 வீலரோ இல்லை சைக்கிளோ மோட்டர் சைக்கிளோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 8714. ஸோ அந்த மாதிரி ரிம்மாக இருந்ததுன்னா 1, ஸ்போக்ஸாக இருந்ததுன்னா 1. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அங்கே வெரைட்டி ஆஃப் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.